ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சென்ற பாகத்தில் மானிடராய் பிறத்தல் அரிது, அது ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஆனால் அந்த மானிட பிறவியை வீணாக்குபவர்கள் தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. புண்ணியத்தால் அடைந்த அந்த மானிட பிறவியால் பாக்கியம் அடையாதவர்கள் அவங்க தமக்குத்தானே வஞ்சனை செய்து கொள்கிறார்கள் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு கூறியது வரைக்கும் பார்த்தோம். மீண்டும் அதன் மேல் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எனப்படும் இம்மூன்று ஆசைகளால் மயக்கமுற்று செய்யத்தகாதவற்றை செய்து தன் மனசாட்சிக்கும் மனிதாபிமான உணர்வுக்கும் மாறுபாடான தீய செயல்களை செய்து தர்மங்களை அறியாமல் உழல்பவன் எவனோ அவன் மிருகங்களுக்கு ஒப்பானவன் இல்லாமல் தன்னை போன்ற மனித வர்க்கத்தினரோடு ஒப்பிடத்தக்க அல்ல. அவனை விட தீவன் ஒருவனும் இரான். ஆசை பெருக்கத்தால் ஆசையானது பேராசையாகுமே தவிர அல்லாமல் அறிவுணர்வும் அன்புணர்வும் அறநெறி வாழ்வும் வளராது. பேராசையால் பிணிக்கப்பட்ட மனிதன் தன் பேராசை மிக்க மனத்தாலேயே இவ்வளவு அவ்வளவென அளவு எதுவுமில்லாமல் யாவுமே நிறைய கிடைத்தாலும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இதைவிட அதிகம் வேண்டும் என்று அலைவானே தவிர தனக்கு கிடைத்ததை கொண்டு ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான். மனிதனுடைய அதிகபட்ச மக்களுடைய மனநிலை எப்படி என்பதை பற்றி பகவான் கருடனுக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் அத்தைவனுக்கு ஒரு 100 பொன் கிடைத்தால், பொற்காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில், அத்தைவனுக்கு ஒரு 100 பொன் கிடைத்தால் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட மாட்டான். 1000 பொன் வேண்டும் என்று இச்சிப்பான். அந்த இச்சைக்காக அறநெறியை மீறுவான், மனசாட்சியை மீறுவான், அதோடும் திருப்தி அடைய மாட்டான். 1000 பொன் அடைந்தவன் 1,00,000 பொன்னை இச்சிப்பான். 1,00,000 பொன் அடைந்தவன் கோடி பொன்னை இச்சிப்பான். கோடி பொன் அடைந்தவன் ஒரு தேசத்தின் ஒரு பகுதியை தனதாக்கி கொள்ள விரும்புவான். பிறகு அரசனாக விரும்புவான். அரசனான பின் புவி முழுவதுக்கும் ஏக சக்கரவர்த்தியாக விரும்புவான். அவ்வாறு சக்கரவர்த்தியான பிறகோ அப்போதும் ஆசை விடாமல் தேவனாக வேண்டும் என்று விரும்புவான். தேவனானவுடன் தேவேந்திரனாவதற்கு விரும்புவான். இவ்விதமாக இந்த ஆசையானது மேலும் மேலும் பெருகுமே அன்றி ஒரு அளவோடு அது நிற்பதில்லை. இது சகஜம். இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இச்சையானது பொருளாசையாக இருப்பது மண்ணாசையாக மாறும். மண்ணாசை வளர வளர பெண்ணாசை வளரும். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை ஆகிய மூன்றும் மனதில் பெருக பெருக அவன் மனிதத்தன்மையை இழந்து விடுவான். ஒன்று இருந்தாலே போகிறோம், இது 3 சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும் அதுதான் சொல்கிறார். குழப்பத்துக்கு ஆளாவான். அறிவு சரிவர வேலை செய்யாமல் ஆசையுணர்வே அதிகமாவதால் தன் ஆசை நிறைவேற தான் அடைய இச்சிக்கும் பொண்ணுக்கும், அதாவது தான் அடைய விரும்பும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்குமாக சுயநலக்காரனாக மாறுவான். அக்கிரமக்காரனாக பலருக்கு துரோகம் செய்து தன் ஆசைகளை நிறைவேற்றுவதில் வெறியனாகி அழிந்து விடுவான். கடையா அவனது ஆசைகள் வளருகிற அந்த அளவுக்கு அவன் வாழும் காலம் நீடிப்பதும் இல்லை. மேலும் இத்தகைய இச்சையை ஒழிக்காதவன் கண்டவருக்கெல்லாம் கரம் குவிப்பான், பிறரால் இகழப்படுவான். இறுதியில் இறந்த பிறகு நரகத்துக்கே ஆளாவான். கொடிய கேடுகள் ஒருங்கே அடைவதற்கு ஆசை எனப்படும் இந்த அவாவே காரணம் என்றும் ஆசையே அழிவுக்கு காரணம் என்றும் போதிக்கும் மகான்களோ யாவராலும் போற்றப்பட்டு தம் இறுதி நாளான
அந்திம காலத்தில் சொர்க்கலோகத்தை அடைவார்கள். புலன்கள் சென்ற வழியில் மனதை செல்ல விடாமல் மனதை அடக்கி சுதந்திரமாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனே எல்லா வகையான நன்மைகளுக்கும் உரிமையானவன். சுதந்திரம் இல்லாதவன் பாலிய பருவத்தில் தாய் தந்தையரது சொற்கேட்பவன், யௌவன பருவத்தில் மோஷஸ்திரீதிக்கு மூதேவியாகியவளின் கட்டளைக்கு பணிந்து அவள் கட்டளைகளை தலைமையில் தூக்கி நடப்பான். வயோதிக பருவம் வந்ததும் தன் புத்திரர் பௌத்திரர்கள் துணிந்து கிழப்பினமே வாய் திருவாமலே வெறுமனே விழுந்து கெட என்று இழித்தும் பழித்தும் அதட்டியும் பேச்சு மொழியை கேட்டு மனம் பொறுமி கிடப்பான். இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறது தான். அப்போவே சொல்லியிருக்கார் பகவான். ஆகையால் கல்வியும் வித்தையும் கற்றுணர்ந்தவனே ஆனாலும் ஞானம் இல்லாவிட்டால், அதாவது மெய்யறிவு இல்லாவிட்டால் பெண்ணைப் போல என்றுமே சுதந்திரம் இல்லாதவனாக கிடப்பான். கருடனே, கேட்பதாலும் ஸ்பரிச உணர்வினாலும் பார்வையினாலும் நாவின் ருசியாலும் முகரும் நாசியாலும் நாசமடைவதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. புள்ளிமானானது புல்லாங்குழலின் இசையை கேட்டு மயங்கி தான் இருக்கும் இடத்தை விட்டு அசையாமல் இருந்து வேடனார் பிடிக்கப்படுவதால் அந்த புள்ளிமான் காதால் கெடுவதாகும். இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றாலையும் கெடுறதுக்கு உள்ளதை சுவாமி விளக்கிறார். புணர்ச்சியை விடைந்த ஆண் யானை ஒரு பெண் யானையை பின்தொடர்ந்து சென்று யானை வேட்டைக்காரர்கள் தோண்டிய படுகொழியில் விழுவதால் அந்த யானை ஸ்பரிச இன்பத்தால் கெடுவதாகும். வெட்டிற்பூச்சிகள் மழைக்காலத்தில் எரியும் விளக்கை கண்டு கனிந்திருக்கும் நல்லதொரு பழம் என்று நினைத்து அதில் பாய்ந்து விழுந்து எரிகின்ற விளக்கின் ஜுவாலையில் விழுந்து எரிந்து தீய்ந்து போவதால் அது கண் பார்வையால் கெடுவதாகும். தேனீக்கள் தேன் கலவையை விரும்பி தம் கூட்டிலே தேனை சேர்த்து அதில் தங்கியிருக்கும் பொழுது தேன் சேகரிக்கும் வேடன் தீயால் கொளுத்தி தேனீக்களை விரட்டி சாகடிச்சும் தேனை கவர்ந்து செல்வதால் அத்தேனீக்கள் நாவால் கெடுவதாகும். தூண்டில் முள்ளின் முனையில் கோர்த்த மண்ணுள்ளி புழுவின் இறைச்சியின் நாற்றத்தை விரும்பிய மீன் அதை பற்றி இழுத்து தூண்டில் முள் நெஞ்சில் செருகி துடித்து மடிவதால் அந்த மீன் நாசி புலனால் மூக்கு நுகர்வதால் கெடுவதால். கருடா, இவ்வாறு ஒரு இந்திரிய உணர்வினாலேயே ஒவ்வொரு ஜீவராசிகள் நாசமடையும் போது பஞ்ச இந்திரிய இச்சைகளை உடைய மனிதன் அடையக்கூடிய கேடுகள் கொஞ்சமாக இராது என்பதில் சந்தேகம் உண்டாக முடியுமா? இல்லற வாழ்வின் சுகதுக்கங்களில் எது அதிகமாயினும் பெண்டு பிள்ளைகள் அதிகமாகி பந்த பாசத்தால் கட்டுண்ட மனிதன் நிம்மதி அடைய மாட்டான். பாலியனாயினும் யுவனாயினும், அதாவது குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்ல வாலிபனாக இருந்தாலும் சரி, விருத்தனாக இருந்தாலும் சரி, வயசானவனாக இருந்தாலும் சரி, நாட்கள் கழிந்து செல்வதையே கணித்து கொண்டிருக்கும். மிருத்யு, அதாவது மரணதேவன் என்று ஒருவன் இருக்கத்தான் இருக்கிறான். இந்த வயசெல்லாம் இப்படி மாறி வந்தால் கூட மரணதேவன் சின்ன குழந்தைங்க அழிச்சிட்டு போகிறான், அடு வயசில் உள்ளவனும் போகிறாங்க, வயசானவங்களும் போகிறாங்க. ஸோ மரணதேவன் இவங்க இருக்கத்தான் செய்கிறான். இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அவன் இருப்பதை உணர்ந்து நடப்பவன் தான் இல்லை. அதாவது எல்லோருக்கும் மரணம் வரும் அப்படிங்கிறது தெரியுமே தவிர அதை உணர்ந்து நடக்கிறதுனா என்ன, அதுக்குள்ளே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து வாழ்ந்து நற்கதி அடையணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இல்லை அப்படிங்கிறத பகவான் கருடனுக்கு எடுத்து உரைக்கிறார். அடுத்த பாகத்தை பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.